Hallelujah! Good morning and also good afternoon and good evening. Across the globe நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் எந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசுவினுடைய வார்த்தைகள் நமக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கும். நம்முடைய இருதயத்திலே அதை ஏற்றுக்கொண்டால் நம்மோடே அவருடைய வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் என்கிற அனுபவத்தை நாம பெற முடியும். கேட்பதற்கு தங்கள் இருதயத்தை ஆயத்தமாக்காததினால் கேட்க முடியவில்லை என்பது போல இன்றைக்கு தேவன் என்னோடு என்ன பேசுவாரோ, ஆண்டவரே என்னோடு பேசும் என்கிற ஜெபத்தோடு கேட்டால் நிச்சயமாய் தேவன் நம் இருதயத்தின் தேவைகளை தம் வசனத்தின் மூலம் தீர்ப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாளை தந்தீர். இன்னொரு முறையுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? எங்கேயும் சூழ்நிலைகள் சரியா இருப்பது போல இல்ல, பயத்தை உண்டாக்குவதா இருக்கிறது. எப்பொழுது என்ன நடக்குமோ, எங்க என்ன நடக்கும் என்பது நாம அறியாதவர்களா இருக்கிறோம். பட் இயேசு ஆண்டவரை கொண்டிருக்கிற நாம பாக்கியவான்கள். நீங்க எங்கிருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். உங்க பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை, யாரும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்க விலையேற பெற்றவர்கள். மனுஷருடைய பார்வையில் நீங்க ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், அலட்சியம் செய்யப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்குள் மதிக்கத்தக்கது இல்லாதிருக்கலாம். ஆனால் உங்களை அறிந்த ஆண்டவருக்கு நீங்க மிகவும் பிரியமானவன், நீ பிரியமானவள் நீ. வேதத்துல யாக்கோப் என்று ஒருவர் இருக்கிறார்ல, அவன் ஏமாற்றுக்காரன் என்று பெயர் பெற்றான். எவ்வளவோ போராடுகிறான், என்னென்னமோ செய்ய நினைக்கிறான். ஆனால் அநேக முறை தன்னுடைய வாழ்க்கையில தனிமையை அனுபவித்தான். நஷ்டம் போனான், மோசம் போனான், மோசம் செய்தான், மோசம் போனான். ஆனால் தேவன் அவனை பார்த்தார். அவனுக்குள் இருக்கும் வாஞ்சையை பார்த்தார். அவனுக்குள் இருந்த அந்த ஆர்வத்தை பார்த்தார். அவனுக்கு செபிக்க தெரியுமோ இல்லையோ, ஆனால் அவனுக்கு செபிக்க வேண்டும் என்று இருந்த ஆசையை பார்த்தார். அவனோடு என்ன சொன்னார் என்று பாருங்கள். ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. பூச்சியை போன்ற யாக்கோபு. பூச்சியை பார்த்திருக்கிறீங்களா? ரொம்ப சின்னதா இருக்கும் பூச்சிகள். அந்த பூச்சியை கொஞ்சம் நசுக்கினால் அதன் கதை முடிந்துவிடும். நீங்க அப்படி கால் வைத்தோம் என்றால் அது செத்துவிடும். அந்த பூச்சி ரொம்பவும் சின்னதா இருக்கும். அது அநேகமாக கூட்டமா இருக்கும்போது பெரிதா இருக்குமோ. ஆனா சிங்கிள் பூச்சியை பாருங்க, ஒரு பூச்சியே. ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோப் என்னும் பூச்சியே, சிறு கூட்டமாகிய இஸ்ரவேலே. ஆபிரகாமோடு தேவன் வாக்கு செய்தார், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனால் அவருக்கே நல்ல முதிர் வயதுல ஒரு மகன் பிறந்தான், வாக்குத்தத்த புத்திரனாய். அவனுக்கு பிறந்த இருவரில் ஒருவன் சீர்கெட்டு போனான், ஏசா. யாக்கோபு மீந்திருந்தான், அவனுக்கு மாத்திரம் அப்படியோ இப்படியோ மொத்தத்துல ஒரு 12 பேர் பிறந்தார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய பூலோகத்திலே ஒரு சிறிய ஜனக்கூட்டமே, அற்பமான ஜனக்கூட்டமே. யாக்கோபு தனக்கு ஆண்டவர் தரிசனமான இடத்திலிருந்து இன்னும் எங்கெங்கேயோ சென்று கூடாரங்களை போட்டார். கோ பேக் டு பெத்தேல் என்ற போது தேவன் தனக்கு தரிசனமான இடத்துக்கு சென்ற போது ஒரு சிறிய கூட்டம் தான் அங்கிருந்தார்கள். ஒரு சின்ன கூட்டமாகவே இருந்தார்கள். ஆனால் தேவன் பேசுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே.
அநேக முறை நான் தனியாளாகிவிட்டேனே என்ற பயம், எனக்கு நல்ல படிப்பில்லையே என்ற பயம், எனக்கு நல்ல வேலை இல்லையே, என் வருங்காலம் என்ன ஆகுமோ என்ற பயம், எனக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்புகிறார்களே என்ற பயம், நான் யாருக்கும் தெரியாதவனா இருக்கிறேனே என்ற கவலை நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில தோற்று போகும்போது, எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆகும்போது, திருமண விஷயத்துல பிரச்சனைகள் உண்டாகும் போது, பயங்கரமான விபத்திலே வீட்டாரையும் நெருக்கமானவர்களையும் இழக்கும் போது, இன்றைக்கு பாருங்க, யுத்த பூமியில அல்லது அந்தந்த சூழ்நிலையில கண்களுக்கு முன்பே வீட்டார் மறிக்கும் போது அவங்க கதறலை கேளுங்கள். அவங்க வருங்காலம் என்ன, எப்படி அந்த சின்ன பிள்ளைகளோடு இன்று கலங்கி விடுவாங்க பாருங்க. அநேக நேரம் நாம அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம இருதயம் நொறுங்கி போய்விடும். நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை புறக்கணிக்கும் போது, நாம் நம்பினவர்கள் நம்மை ஏமாற்றும் போது, நாம சார்ந்திருந்தவர்கள் நம்மை விட்டுவிடும் போது ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. யாக்கோபின் வாழ்க்கையில தன் மாமா சப்போர்ட்டும் முடிந்தது, தன்னுடைய அண்ணன் சப்போர்ட்டும் முடிந்தது. அவங்க வழியில சமாதானப்பட்டு போய்விட்டார்கள். தேவ கிருபையினாலே, இவர் போராடி ஜெபித்ததினாலே தனியால் ஆகிவிட்டார். தேவன் ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே? வானத்து நட்சத்திரங்கள் போன்ற ஜனக்கூட்டம் எங்கே? இஸ்ரவேல் ஜனங்கள் குறைவா இருக்கிறார்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, 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 நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீ ஜீரோமானாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ பலவீனனா இருந்தாலும் என் பலத்தை உனக்கு தருவேன். நீ சத்துவமற்று இருந்தாலும் உனக்கு சத்துவத்தை நான் தருவேன். உன் பலவீனத்திலே என்னுடைய பலனை உனக்கு தருவேன். ஆஹா, உனக்குள் எத்தனை மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய பிளஸ் பாயிண்ட்ஸால் நிரப்புவார் என்றால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதற்கு தான் பவுல் பக்தன் சொன்னார், நான் எப்போது பலவீனனோ அப்பொழுது பலமுள்ளவன். காரணம், என் பலவீனத்தை நான் பெருமை பாராட்ட காரணம், என் பலவீனத்திலே என் தேவன் எனக்கு பலனாயிருக்கிறார். என் பலவீனத்திலே என் பலனெல்லாம் நான் இழக்கும் போது என் தேவன் எனக்கு பலன் தருகிறார். ஆகவே என்னை பலப்படுத்துகிறவரால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒருவேளை நீங்க ஒரு பூச்சியை போல இல்லாம இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், அதிகாரத்தில் இருந்திருக்கலாம், ஆஸ்தி உடையவர்களா இருக்கலாம், நல்ல படிப்புள்ளவர்களா இருக்கலாம், உங்களுக்கு அநேகமான அதிகாரங்களும் தகுதிகளும் ஸ்டேட்டஸும் இருக்கலாம். ஆனால் நீங்க நினைத்து பார்த்தால் ஒரு நேரத்துல உங்க மனதில உங்களுக்கே தெரியும், நீங்க தனிமையை உணர்கிறீர்கள். நம்மை சுற்றி இருக்கிற மனுஷங்களை நம்பாதீங்க. அவங்க புகழ்ந்து தள்ளுவாங்க, உங்களை மலைக்கேத்திடுவாங்க. ஆனால் உங்களை முதல்ல தள்ளி விடுகிறவர்கள் அவர்களே. முருங்கை மரம் ஏற வைப்பாங்களாம் பாருங்க. ஏறுப்பா ஏறுப்பா, ரொம்ப நல்லா ஏறுற, சூப்பரா ஏறுற, உன்னை போல யாருமே ஏற முடியாது என்று கீழிருந்து உற்சாகப்படுத்துவார்களாம். கின்னஸ் புக்ல போடலாம் உன்னுடைய பெயரை என்பார்களாம். அவன் ஏன் ஏறுகிறான், ஏன் ஏற சொல்லுகிறாங்க? அங்கிருந்து கிளை உடைந்து விழுந்தால் சிரிக்க வேண்டும் என்று. மனுஷங்க நம்மை உற்சாகப்படுத்துவது நமக்கு அப்படித்தான் இருக்கும். அது நம்முடைய நன்மை விரும்புவதற்காக அல்ல. யாக்கோபு ஆண்டவரை பிடித்துக் கொண்டார், அவரோடு போராடினார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன், நான் ஆசீர்வதிப்பேன். நீ போராடி ஜெயித்தாய். சரிங்க, நீங்க போராடுகிறீங்களா ஜெபத்திலே? நீங்க தேவனோடு போராடுகிறீர்களா, மனிதர்களோடு போராடுகிறீர்களா? உங்கள் வழக்கு தேவனிடத்துல கொண்டு போகிறீர்களா, மனிதர்களோடு வழக்காடுகிறீர்களா? மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டு உங்களை உயர்த்திக் கொள்கிறீர்களா, மனிதர்களோடு சண்டை போடுகிறீர்களா? நீங்க மனிதர்களோடு போராடி கொண்டு எதையோ சாதிக்க நினைக்கிறீர்களா? அல்லது ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன், மனுஷர் எனக்கு என்ன செய்ய முடியும், என்னை உயர்த்துகிறவர் நீரே, என்னை தாழ்த்துகிறவர் நீரே என்று விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், உங்கள் பட்சத்தில் ஆண்டவர் இருந்தால்,
உங்களை மிஞ்சியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் அநேக நேரம் தோற்று போக காரணம் நம்ம எல்லாத்தையே சார்ந்திருப்பது. நாம ரொம்ப அறிவாளிகள் என்று சில நேரம் நினைப்போம். நாம் எடுக்கிற முடிவுகள் சிறந்தது, உயர்ந்தது என்று நினைப்போம். தோற்று போய்விடுவோம். அதனால்தான் தேவனுடைய சமூகத்தில விண்ணப்பம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பலத்திற்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், புதிய பலனை பெறுவார்கள். உன் பலன் இழந்து பலவீனன் ஆகும்போது எப்படி சார்ஜ் இல்லாத செல்போனை சார்ஜில் வைப்போமோ, எப்பொழுதுக்கு அப்போது நீங்க தேவனோடு கனெக்ட் ஆனால் உங்க விசுவாசம் பெருகும், உங்க தைரியம் பெருகும், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். உங்கள் கண்களால் காணாத தேவன் ஏற்படுத்தினவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபே, பயப்படாதே. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நான் உனக்கு உதவி செய்வேன். இன்னும் 9ஆம் வசனம் பாருங்கள். நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்தேன். எங்கேயோ கிடந்த உன்னை நான் அழைத்துக் கொண்டேன். நான் இழுத்துக் கொள்ளாவிட்டால் யாரும் என்னிடத்தில் வர முடியாது. யாக்கோபு போராடி ஜெபித்தான் என்றால், யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உண்டாக்கியவரும் அவரிடத்தில் இழுத்துக் கொண்டவரும் ஆண்டவரே. ஏன் ஏசா போராடி ஜெயிக்கவில்லை? ஒருவேளை அவனும் அப்படி போராடி இருந்தால் அவன் சேஷ்டபுத்திரனாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானே. ஆனால் தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அவனுடைய இருதயத்தை பார்த்தார். நான் அழைத்து வந்தவன் நீ, நான் தெரிந்து கொண்டவன் நீ. எனக்கு இந்த வார்த்தைகள் ரொம்பவும் பிடிக்கும். தேவனின் அழைப்பு பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்கிறது. அநேகரை அவர் அழைக்கிறார். அவர்கள் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியாததினால், அந்த அழைப்புக்குள் தங்களை தாங்கள் எக்யூப் பண்ணி கொள்ளாததினால், பாருங்க, இன்டர்வியூக்கு அநேகரை அழைப்பார்கள். ஆனால் சிலரையே தெரிந்து கொள்வார்கள். வை? அவர்களுக்கு இருக்கிற திறமையை பொறுத்து. இங்கே தேவன் நம்முடைய திறமையை கேட்பதில்லை, ஆனால் நம்மை, நமக்குள்ள இருக்கிற ஆர்வத்தை பார்க்கிறார், விசுவாசத்தை பார்க்கின்றார். தேவன் தெரிந்து கொண்டார் யாக்கோபை. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை விசேஷப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே பயப்படாதே, நான் உன்னுடைய தேவனாயிருப்பேன். திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம் விசுவாச வாழ்க்கையில் விழுந்து போக முக்கியமான காரணம், ஒன்று பயப்படுவது, இரண்டாவது கலங்குவது, என்னங்க, நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்வது. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. 365 முறை பைபிள்ல பயப்படாதே என்ற வார்த்தை இருக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், பயப்படாதே. எத்தனை வித பயங்களால் இன்றைக்கு மனிதன் அவதிப்படுகிறான். பலவித பயங்களுக்கு ஆளாகி மனிதன் துவண்டு போய்விடுகிறான், எதுவும் செய்ய முடியாதவனாகிறான். பயப்படாதே. இரண்டாவது, கவலைப்படாதே. கவலை என்பது இல்லாதவைகளை குறித்து யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பது. நீ எவ்வளவு கவலைப்பட்டாலும் உன் உயரத்தை கூட்ட முடியாது. கவலைப்படாதே, பயப்படாதே. உனக்கு உதவி செய்கிறவர் நானே. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். யாரோடு தேவன் பேசுகிறாரோ எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு விதமான கவலை, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொன்றுக்கும் பயப்படுகிறீர்கள். கர்ப்பவதி ஆனேனே என்ற சந்தோஷம் இல்லாமல் மிஸ்கேரேஜ் ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறீர்கள். சரியா குழந்தை வளராதோ என்னமோ என்று பயப்படுகிறீங்க. தேவையில்லை. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் கர்த்தரால் வரும் சுதந்திரம். என் தேவன் தந்த குழந்தையின் மீது தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று விசுவாசத்தோடு நீங்க எதிர்த்து நில்லுங்கள். பிசாசினால் உண்டாகும் எண்ணங்களை, ஆலோசனைகளை நீங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கலங்காதிருங்கள். ஏதோ நடக்கும், எப்பொழுதோ நடக்கும். அப்போ எப்படி என்று இப்பொழுதே கலங்குகிறவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கு பார்க்கின்றோம். கவலை மனிதனை சோர்ந்து போக செய்யும், உதவியற்றவன் ஆக்கிவிடும். தேவன் தரும் வாக்குத்தத்தத்தை உங்க சொந்தமாக்குங்கள். நான் பயப்பட மாட்டேன்,
ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார். நான் கலங்க மாட்டேன். ஒவ்வொரு தேவையும் ஆண்டவர் சந்திப்பார். ஆஃப்டர் ஆல் ஐ எம் நத்திங். பூச்சியை போன்றவன், பலவீனன், வியாதி உள்ளவன், அநேக விதமான குறைகள் உள்ளவனே, யாரும் இல்லாத திக்கற்ற நிலையில் இருக்கிறவனே. ஆனாலும் என் ஆண்டவர் எனக்கு இருப்பதினாலே எனக்கு தைரியம் இருக்கிறது, எனக்கு விசுவாசம் இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நம்புங்கள். உங்களை நீங்களே குறைவாய் நினைக்கிற எண்ணங்களை விட்டுவிட்டு தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அற்புதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போமா. பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எவ்வளவு பெரியவரப்பா நீர். பலவீனர்களையும் பைத்தியமானவர்களையும் தெரிந்து கொள்கிறீர், ஒன்றுமில்லாதவர்களை தெரிந்து கொள்கிறீர். பலவீனர்களை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்த, பைத்தியமானவர்களை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்த வேண்டும் என்று, ஒன்றுமில்லாதவர்களை கொண்டு கனமுள்ளவர்களை வெட்கப்படுத்த, உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்பி உம்முடைய சாட்சிகளை எங்களை பயன்படுத்த வாஞ்சிக்கிற உம்முடைய கரத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் எங்கெங்கிருந்து எனக்கு உதவியே இல்லை, எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு திறமை இல்லை, நான் ஒன்றுமில்லை, எனக்கு பலன் இல்லை என்று சோர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை தந்து உம்மை மகிமைப்படுத்தும்படி அவர்கள் மீது உம்முடைய ஆவியானவரை ஊற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவர் மீதும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்களும் ஜெபியுங்கள். நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.